கோவை பிஎஸ்டி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் தொல்லியல் ஆய்வாளர் முனைவர் ராஜேந்திரன் கடந்த 13 ஆண்டுகளாக தொல்லியல் ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். இதற்கு முன்பு சிவகங்கை மாவட்டத்தில் 8 இடங்களில் பழங்கால தொல்லியல் சான்றுகளை கண்டறிந்து பதிவு செய்துள்ளார். தற்போது கல்லூரி சார்பில் வழங்கப்பட்ட சீட் மணி நிதியின் மூலம் கோவை பெரியநாயக்கன்பாளையம் அருகே உள்ள பாலமலை பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட போது பெருங்கற்காலத்திற்கு முற்பட்ட கோப்பை வடிவ கற்குழிகள், கல்கருவிகள் மற்றும் ஆயுதங்களை கூர்மைப்படுத்த பயன்படுத்தப்பட்ட தேய்ப்புகள், குழிகள் கண்டறியப்பட்டுள்ளன. 250 ஆண்டுகள் பழமையான பாலமலை அரங்கநாதர் ஆலயம் அருகே உள்ள சாம்பல் நிற பாறையில் 3 அடி உயரமும் 7 அடி நீளமும் கொண்ட பகுதியில் 22க்கும் மேற்பட்ட கோப்பை வடிவ கற்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த கற்குழிகள் 3 முதல் 10 சென்டிமீட்டர் ஆழமும் 1 முதல் 7 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டவையாக உள்ளன. அதே பகுதியில் கல்லாயுதங்களையும் கூர்மைப்படுத்த பயன்படுத்தப்பட்ட 12 தேய்ப்பு குழிகளும் கண்டறியப்பட்டுள்ளன. இதன் மூலம் புதிய கற்கால கருவிகளை பயன்படுத்திய மனிதர்கள் பால்மலை பகுதியில் வாழ்ந்திருக்கலாம் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அருகிலுள்ள பாதையின் மேற்பரப்பில் 15 சென்டிமீட்டர் வட்டமும் 16 சென்டிமீட்டர் ஆழமும் கொண்ட ஒரு குழியும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த குழி தானிய அரைத்தல், திரவங்களை சேகரித்தல், மருத்துவ பயன்பாடு அல்லது சமய சடங்குகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கண்டுபிடிப்புகள் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் தொல்லியல் ஆய்வாளர்கள் பூங்குன்றன், கல்வெட்டு ஆய்வாளர் ஜெகதீசன் மற்றும் கோவை யாக்கை மரபு அறக்கட்டளையினர் ஆகியோரால் ஆய்வு செய்யப்பட்டு உறுதிப்படுத்தப்படுகின்றன. கொங்கு மண்டலத்தில் இதுவரை கோப்பை வடிவ குழிக்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பதிவுகள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே பாலமலை பகுதியில் கண்டறியப்பட்ட இந்த பழங்கால சான்றுகளை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஆய்வு செய்து ஆவணப்படுத்தி பாதுகாக்க வேண்டும் என தொல்லியல் ஆய்வாளர் முனைவர் ராஜேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார்.